போட்டலாம் வேணாம்ல வேணும் என்ன சார்ஜ் மட்டும் எங்க மீன் சீக்கிரம் எங்க தொடங்கி ரெண்டு டனு மூணு டனு இறாய போறது இல்லையா எங்க போய் இறாங்க வீட்டுக்கு வைக்கல வீட்டுக்கு அங்க போய் அவன் எங்கடா இறாங்க அவன் செட்டோட ஓப்பன் ஆகிட்டு இறாயும் போதா கடமை ஆயும் போதா ஓடுறா ஓடிதுன்னா சொல்லுறா ஏய் நம்ம கிட்ட வெட்டுறோம்டா அவங்க வேலைக்குறா ஏய் அது திரும்பி என்னென்ன பண்ண சொல்ற எண்ணெய் சேர்த்துடு அப்பதான் நல்லா இருக்கும் ஆமா ஒண்டியா எடுக்காத எண்ணெய் தரமா சேர்த்து எனக்கு அனுப்பிச்சு விட்டு போட்டாவ போடுவாங்க பாருங்க அப்பா மூஞ்சி எப்படி என்ன நம்மளுக்கு பாத்திரத்தை சொல்லலாம் அக்காவை என்ன ஒரு 500 ரூபாய்க்கு எத்தனை சொல்லு ஒரு 500 ரூபாய்க்கு எத்தனை சொல்லு அக்காவை வந்தா இன்னைக்கு வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி நான் சாப்பிடல எனக்கு இல்ல அக்காகிட்ட ஏழை எடுக்குதா அதுகிட்ட சொல்லுன்றேன் ஆமாம்மா நீ அக்காகிட்ட பார்த்து நான் சொல்லும் போது வரும்போது தூக்கி சொல்லு பொங்கலுக்கு வரோம் எல்லாம் நாங்கெல்லாம் எங்கள் கேங் இட்டுன்னு வரோம் அன்னைக்குதான்ப்பா வியாபாரமே ஆமாம் பொங்கல் தான் அந்த மாட்டு பொங்கல்லாம் நல்லா வியாபாரமா ரைட்டு பொங்கலையே இருக்க மாட்டேன் ரெண்டு வாரம் இல்ல ஆத்து போய் தலை போயிட்டு அதான் பேசிட்டாரு எங்கள் அண்ணா தூக்கி வச்சு அதில் வச்சு போட்டு விடு இது உச்சி வச்சுக்காடியா நல்லா இருக்கும் நீ போட்ட பெருசாத்தியா அது உச்சி வச்சுக்காரு சூப்பராக இருக்கும் ஏடியா சூப்பராக இருக்கும் பேடியா ஃபஸ்ட் எத்தி அந்த போட்டோ அடியா எத்தியா ஒரு வண்டியை ஓரம் விடு 500 ரூபாய்
அக்கா என்ன அதுவும் சொல்லிட்டு வந்தேன் 500 ரூபாய் போட்டாலும் போடுங்க 300 ரூபாய் போட்டாலும் போடுங்க அக்கா நீ நத்தை கட்டல நத்தைக்கு பதில் இதை வாங்கி சாப்பிடுக்கா உண்மையிலே சொல்கிறேன் உண்மைனாக்கா நத்தையை விட இது இன்னும் பெஸ்ட்டு நீ நாளைக்கு ஏன்னா நாளைக்கு வந்தால் எனக்கு ஒரு 2 சங்கு எடுத்துன்னு வாண்ணா ஆ இப்போ எடுயா வீடியோ நான் பேசுகிறேன் நீ என்ன பண்ணி நீ கேட்டுக்கணும் ஒரு வார்த்தை தண்ணி ஊற்றிக்கணும் சங்குலேருந்து நீங்கள் நத்தை சாப்பிட்றீங்கல்ல நத்தையை விட இது பெஸ்ட்டு இது சங்கு இது பாத்திரம்னுவாங்க இது அந்த உடம்பு சூட்டுக்கு மூலத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது நத்தையை விட இது டேஸ்ட் அதிகம் இதில் அவ்வளோ குளுமை இது வாங்கி சாப்பிட்டாங்கன்னா உண்மையிலுமே இந்த சங்கை நான் வாங்கி கொடுத்த 2 பேர் ரிசல்ட் வந்துக்குது இதுக்கு ஏன்னா அவங்க திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சங்கு வேணும் எனக்கு வாங்கி கொடுங்க அதேமாரி இது அதிகமாக இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது வேணும்னா அது அண்ணன் கடையில் ஆனால் உங்கள் கடை பேர் என்னன்னா நம்மள் நெய்தல் உணவா அந்த கடைக்கு போனால் அண்ணன் கடையில் இது ரெடியாக இருக்கும் நம்ம நெய்தல் உணவகம் அந்த கடையில் இது இருக்குது இப்போ இது அந்த கடைக்கு தான் வெட்டுறேன் இது அந்த கடைக்கு போனீங்கன்னா மதியானம் ஒரு 1 மணிக்கு போனீங்கன்னா கிடைக்கும் பட்டினப்பாக்கத்துக்கு போனால் கிடைக்கும் ஆனால் இது ரொம்ப நல்லதுக்கா உடம்பு நத்தையை விட இது பெஸ்ட்டுக்கா இது உனக்கு ஒன்றும் இல்லை 2 சங்கு நான் வாங்கி தரேன் ஆனால் நாளைக்கு எங்களுக்கு 2 சங்கு வாங்கி கொடுங்க இதை வந்தாங்க நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்துடலாம் நத்தையை விட இது ரொம்ப பெஸ்ட்டு இது ஆனால் இது மெயினான பெஸ்ட்டு மூலத்துக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்லாம் இது உடம்புக்கும் நல்லா கோல்டு ஆனால் கோல்டாகிறவங்க சாப்பிடக்கூடாது இது கோல்டு எஃபெக்ட் ரொம்ப ஓவராயிடும் மற்ற நார்மலாக எல்லாமே சாப்பிட்லாம் இது ஓகேவா போயிட்டாங்க எங்கே போகிறா துண்டு போட அப்படியே வச்சிருவா போய் வா பேச கூச்சமாகுதுல்ல நான் யார்கிட்ட அதையும் பேச மாட்டேன்டா கூச்ச சுபம் உள்ளவன் நான் அண்ணனை காட்டுங்க இவர் கடைக்கு போனால் தான் கிடைக்கும் ஆனால் நான் 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருவேண்ணா கும்மிடி பூண்டியில் இருக்கிறாங்க 2 பேரும் சாப்பிட்டு இது 2வது கேட்டுக்கிறாங்க மூலம் இதுக்காக இந்த சொச்சமெல்லாம் தரக்கூடாதுப்பா மாமே சொச்செல்லாம் வேணாம் 500 ரூபா கொடுக்குறதா டம்மான்னு கொடுத்துடணும் இந்த புதன்கிழமை 200 ஞாயிற்றுக்கிழமை 200 அதெல்லாம் கணக்கு இருந்தால் செட் ஆகாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு 500 ரூபா கொடுக்குறது என்ன போகுது அழகாக எடுத்துக்கலாம்யா இந்த 2 நாளைக்கு நல்லா ஜனம் செம்மா இருக்க போகுது கிடையாதுல்ல வரணும் அது பொங்கல் நாங்கள் எல்லாம் மொத்தமாக வரோம் இன்னொன்று ஏய் எனக்கு சிரிப்பு வந்ததாங்க நான் தலைக்கில எனக்கு சிரிப்பு வந்துடும் அப்படிதான் ஒருத்தர் வந்தார் உங்கள் பேரை சொல்லி மீன் வெட்டுற இடத்த சொல்லுங்கண்ணாரா 10 வாட்டி சொல்லுங்கிறேன் சிரிக்காதீங்க நான் எனக்கு சிரிப்பு தான் வருது அதிகமாக எதுவும் பண்ணக்கூடாதுயா எதுவும் பண்ணக்கூடாதுயா முடிட்டு நான் சொல்கிறேன் வீடியோ
கீழே இருக்கிற பை எல்லாமே அவங்களுக்கு தான். ஏய் அந்த பையெல்லாம் எடுக்கிறாது. சரணியாவை கூப்பிடாதான் வச்சுது. என்னம்மா தூக்கத்துக்கு தெரியலையா உங்களுக்கு? எப்பயும் முடிச்சுட்டு உங்க வேலைலாம் தூங்குறீங்களா? தூங்குறவங்களை டிஸ்டர்ப் ஆள் இல்லை யாருன்னு எழுப்புறதுக்கு உங்களுக்கு. நானும் சரணியா கேட்டு கேட்டு பார்த்தேன். ஆஞ்சிட்டாங்களா இல்லையா? நம்மளது முடிச்சுமா நைஸ் ஜெல்